வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது இப்போ வெப்சைட்டில் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்பேஜ். நீங்கள் வந்து வெப்சைட் செக் பண்ணோம் அப்படின்னா mhc.tn.gov.in இதுதான் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்னு இருக்குல்ல, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் நம்ம ரிசல்ட் பார்க்குறதா இருந்தாலும் சரி, எந்த அப்டேட்டாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இது தான். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. List of professionally selected candidates for the various post of புதுச்சேரி ஜுடிஷியல் சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் எப்போ கொடுத்தது அதனுடைய டேட்டு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 24/3/2024 அப்போ வந்து கொடுத்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னா 1 வருஷம் அப்படின்றது. 10 மாதத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது. அது பாண்டிச்சேரி. ஏன்னா நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் பாண்டிச்சேரியோடது இன்னும் போடாமல் இருக்காங்க, அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற தகவல் கொடுத்துருக்கீங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ்னு போட்டு அவங்க வந்து யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் இந்த போஸ்டிங்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 நபர்கள். யார் யார், என்ன மேலா ஃபீமேலா, என்ன கம்யூனிட்டியில் வருவாங்க, அவங்க வந்து என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது கொண்டு எல்லாமே டோட்டலாக வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர், அவங்க என்ன கம்யூனிட்டி, மேலா ஃபீமேல், என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட்டருக்கு இந்த அவங்க கொடுத்துருக்கிற எல்லா பணியிடங்களுக்கும் டோட்டலாக செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டு என்ன கம்யூனிட்டின்றதை போட்டு அவங்களோட மார்க் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக வாங்கி எனக்கு வந்து கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து சொல்லலாம். ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.